சுராஜ் சார்ட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு மலையாள ஆக்டர், ஒரு டாப், அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு அவங்க இன்னொரு லாங்குவேஜ்காரங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு எங்கேயோ ஒரு தெரிய வரும். ஆனால் சார்ட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே உள்ள ஜெல் ஆயிட்டாரு. அதுக்குள்ள அது ஒரு ஜெல் ஆயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெக்குலியர் ரியாக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஒரு நிமிஷம் தின்னுவார். So coming to Suraj sir, அவர் வந்துட்டு ஐ திங்க் இஸ் ஒன்லி ஆக்டர். அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே வருஷம் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் வாங்கியிருக்காரு, ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமீடியனும் வாங்கியிருக்கிறாரு. ஐ திங்க் இஸ் த ஒன்லி ஆக்டர் இங்கே ஒரே வருஷத்தில் 2 மோஸ்ட் டிஃபிகல்ட்டான, அதுவும் அவர் வாங்கின படத்தில் பார்த்தீங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும். இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு. அண்ட் சார் உள்ள வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த A-listers of actors இருக்கிறாரு. ஸோ ஹேவிங் யூ ஹியர் இன் தமிழ் சினிமா எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு எல்லாருமே வெல்கம். லாஸ்டா உங்களுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்றோம் நாங்க. அண்ட் சார் கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஒரு படத்துல நீங்க மியூட்டா நடிச்சிருப்பீங்களே சார், விகிருதி, கரெக்டுங்களா? விகிருதி படத்துல அவர் அழும்போது ஐயோ சார் நமக்கு கிட்னி எல்லாம் அழும், கிட்னி லிவர் எல்லாம், ஹார்ட் மட்டும் புழியாது, எல்லாமே புழியும் அந்த அளவுக்கு. ஸோ அவர் எப்படி சிரிச்சா நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வருது, அவர் காமெடியாக ஒன்று பண்ணா. பட் ஆனால் அந்த அட் த சேம் டைம் அவர் அழுதானா வேண்டாம், வாழ்க்கை ஏற்கனவே ரொம்ப பேடா போகுது, இவர் அழுகுறத பார்த்தா இன்னும் சோகமாயிடுவோம், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க சார். ஸோ அது ஜஸ்ட் எங்களோட ஒரு we are so fond of you, அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். டெஃபினெட்லி. அண்ட் நான் ஒரு ஏற்கனவே ஒரு இதுலேயே இவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் சித்தா படம் பண்ணியிருக்கனாலே அவர் வந்து இவர் வந்து படம் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? ஸோ சித்தா படத்தில் அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒவ்வொரு, ஏன்னா நீங்களே இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும்போது, நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே அவ்வளோ நல்ல படங்கள் வரும்போது உங்களை ஒரு படம் இம்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ வாட் வாஸ் தட் சித்தா படம் மூலமாக இந்த டைரக்டர் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல, என்ன பேசினா நாங்கள் தப்பு பேசுகிறா, அது நீங்க என்ன பேசினாலும் எனக்கு சந்தோஷம் சார். அது வந்து அது ஒரு எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி, இமோஷன் இருக்குது. அங்கே ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்தது இல்லை. இது இன்டென்ஸ் இருக்குது, பின்ன ரியலிஸ்டிக்காக அவர் எல்லாவரையும் ஹேண்டில் பண்ணிச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்தது. அப்போ தான் மீட் பண்ணியாச்சு. அது நேரத்தை எனக்கு ஒரு 2-3 படத்தில் கால் வந்தாச்சு, பட் ஏன் எடுக்கலை. எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும், இதில் ஒரு ஸ்லாங்கில் ஒரு டோன் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி வரும், அது கரெக்டாக வந்துல அர்த்தம் மாறிடும். அப்போ அந்த ஒரு டென்ஷனெல்லாம் இருந்தது. பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷனெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. சார் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்கும் எனக்கு இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு சேஷம் அவர் எங்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட். இப்போ சாரு சொன்னது இல்லையா, டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது, அதுன்னு என்ன டோன் இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார், கரெக்டா சார், அது ஓகே சார், என்ன வில் டூ. அந்த நேற்று சொன்னீங்களா, அது சொல்லுங்க. நேற்று சொன்னார் சித்தா, இல்லை சித்தாவோட பாதிப்பு எவ்வளோன்னா சொன்னார், வந்து கதை சொன்னார், ஃபுல்லாக சொன்னார், எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க. நரேஷனா ஃபஸ்ட்டு அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த டைமில் ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சார்.
அருண் சார் நான் விழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே கதை கேட்கணுமா? ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை வர என்னவோ அவர் பேசிட்டு இருக்கேன். என்ன ஆனா ஓகே சொல்லிட்டாரா? இது நல்லா இருக்கு சார், நல்லா பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார் ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா? ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்க போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்குறாரு, தமிழே தெரியல. அப்போ அங்க வரும்போது சார் ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார்? டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விழிச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கட 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 கட. நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாவே இருக்கு. இல்ல இல்ல இது உங்களை மட்டும்தான், எனக்கு டைலாக் கண்ணா என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே சார் இந்த மாதிரி ஓகே. அப்ப எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும் அது எனக்கு டைலாக் இல்ல குன்னோட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட். நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார் இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு எனக்கே தெரியாம. சிங்கிள் ஷாட்டா சார் இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஏரியா தெரியல, வழி தெரியல, ஃபுல் ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. அப்ப திருப்பி வந்து ஓகே சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது, குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நானும் விக்ரம் சாரும் அது எல்லாரும் ஆயிட்டு பர்ஃபார்ம் பண்றோம். அப்போ சாரு குறை ஹெல்ப் இது அவரெல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இப்படிதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஆக்கி அப்போ சாரு இடக்கி சொல்லும் இது சூப்பரா இருந்துச்சு. அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடைச்சாச்சு. அப்போ சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதுல நிறைய இருக்கு. அப்போ சொல்லலாம் சார் கன் ஷாட் இருக்கு, ஃபயர் ஒர்க் இருக்கு, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்கு, இது ஃபைட் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு വലിയ இவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிட்டு ஆயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தாரு. எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் எல்லாம் அவர் விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு டேக் கூட போடலாம், 1 மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டா காலையில இன்னும் இல்ல நான் உடனே வெளுத்துடும். அப்ப அங்க நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு பிலிம்ல இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். காரணம் வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது ஒரு ½ an hourக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மள ஷார்ட் எடுத்து எடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை. அது ஷார்ட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷனை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து 3 அட்டாக் 4 அட்டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடைக்கல. ஓ அப்படியா? அப்ப நான் சார் என்ன டைலாக் சமைச்சேன் என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்ட அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராவே இவரை கூட நின்னுட்டேன். இது கண்டிப்பா இதுல அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ் அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும்.